போலி சாமியார். போலி சாமியார் ஒருவர் தனது வாழ்வை ஓட்டுவதற்காக எந்த கிராமத்தில் ஏமாந்த மக்கள் இருப்பார்கள் யோசித்து மருங்காபுரி எனும் கிராமத்தை தேர்வு செய்து அங்கு செல்வதற்கு ஆயத்தமானார். மருங்காபுரிக்கு பொடிநடையாக சென்று கொண்டிருந்த போலி சாமியாருக்கோ திடீரென ஒரு எண்ணம் உதித்தது. நாம் மட்டும் தனியாகச் சென்றால் எப்படி? நமக்கென்று சீடனை தேர்வு செய்யலாம் என யோசித்து கொண்டே சென்று கொண்டிருந்தார். அந்த குருவுக்கு ஏற்ற ஒரு இளைஞன் மரத்தடியில் அமர்ந்திருந்தான். குருவும் அவனை பார்த்து அவன் அருகே சென்று நின்றார். இளைஞனே, நீ என்னோடு வருவாயா என்று கேட்டார். இளைஞனும், நீங்கள் யார்? நான் ஏன் உங்களோடு வர வேண்டும் என மறுகேள்வி எழுப்பினான். உன்னை பார்த்தால் வேலை வெட்டி இல்லாதவன் போன்று தெரிகிறது. என்னோடு வந்தால் உனக்கு 3 வேளை உணவு கிடைக்கும். நீங்கள் என்ன சாமியாரா? என்னை பற்றி அப்படியே கூறுகிறீர்கள். ஆமாம், நான் ஒரு சாமியார்தான். ஆனால் நான் இத்தனை காலமாக இருந்த ஊரில் எனது போதனையை யாரும் ஏற்கவில்லை. அதனால்தான் நான் இந்த ஊருக்கு வந்துள்ளேன். நீ என்னோடு வந்தால் உனக்கு வேண்டியதை நான் கவனித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு சீடன் அவசியம். இதனை ஏற்றுக்கொண்டான். சாமியாரும் சீடனும் ஊரை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். சாமியார் தனக்கு ஏற்ற இடம் எதுவாக இருக்கும் என தேடிக்கொண்டே வந்தார். ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு குடிசை இருந்தது. இதுவே தனக்கு ஏற்ற இடம் என முடிவு செய்த சாமியாரோ அங்கிருந்த மண்மேட்டில் அமர்ந்து கொண்டு, இதுவே எனக்கு ஏற்ற இடம். நீ ஊருக்கு சென்று என்னை பற்றி அறிவித்து யாரையாவது கூட்டி வா என சீடனுக்கு பணித்தார். சீடனும் மக்களை கூட்டு வர கிராமத்திற்குள் நுழைந்தான். மக்களே, வாருங்கள். உங்களை தேடி ஒரு மகான் வந்துள்ளார். இவரிடம் வந்து உங்களது கஷ்டங்களை கூறுங்கள். உங்களுக்கு விடுதலை அளிப்பார். பிசாசுகளை ஓட்டக்கூடியவர். இவரிடம் ஒரு முறை வந்து சென்றால் உங்களது கஷ்டம் அனைத்தும் விலகும் என்று கூறினான். அவ்வூர் மக்களும் இதை பார்த்து வியந்து நின்றார்கள். நமது ஊரிலும் நெடுநாளாக மழை இல்லை, ஏதோ ஒரு சாமியார் வந்துள்ளார் என்று கூறுகிறார்கள். என்னதான் செய்கிறார்? அவரால் என்ன சாதிக்க முடியும் என்பதை சென்றுதான் பார்த்து வருவோம், வாருங்கள் என கூறினார்கள். சீடனும் ஊர் மக்கள் திரண்டு வருவதை அறிவிக்க சாமியாரிடம் வேக வேகமாக திரும்பிச் சென்றான்.